நான் பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பரோட்டா அப்புறம் தோசை இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கக்கூடிய பன்னீர் பட்டர் மசாலா. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் பட்டர் மசாலா செய்ய ஒரு பேன்ல பட்டர் 1 டேபிள் ஸ்பூன், பட்டர் உருகியதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 5 கிராம்பு, பச்சை மிளகாய் 1, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 6-7 பல் பூண்டு சேர்த்துட்டு லைட்டா வதக்கிடுங்க. லைட்டா இந்த மாதிரி வதக்கிட்டு அடுத்து இதுல பெரிய வெங்காயம் 2 நீளமா நறுக்கி இதுல சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ இதில் ஒரு 15 முந்திரியை நல்லா உடச்சி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக முந்திரி சேர்க்கணும், அப்போ தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும், குழம்பும் கொஞ்சம் திக்காக ஆகும். அதனால் அடுத்து இதில் தக்காளி 2 பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். இப்போ தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மசாலா பொடிகளை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்க்குறேன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், மசாலா பொடிகளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வதக்கினா வெங்காயம் தக்காளியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த மசாலா பேஸ்ட்டு உள்ள சேர்த்துருங்க. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துக்கூடாது, கிரேவி மாதிரி இருக்கணும், கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். இப்போ இதில் உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கிரேவி ஒரு கொதி வரட்டும். கிரேவி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ இதில் சின்னதாக கட் பண்ண பன்னீர் 100 கிராம் இதை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பன்னீர் வேக 5 நிமிஷம் தான் தேவை, அதனால ஃபஸ்ட்டு கிரேவியை கொதிக்க வச்சுட்டு பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா ரொம்ப லப்பர் மாதிரி ஹார்டாக ஆகிடும், சாப்பிட்டா ஜீரணமாகாது. அதனால ஒரு 5 to 6 மினிட்ஸ் தான் இதோட டைமிங். இப்போ இது நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் நல்லா குக் ஆகிருக்கு. இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் கஸ்தூரி மேத்தி லாஸ்ட்டாக நீங்கள் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். நான் லைட்டாக ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலாவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் குல்ச்சா நான் இது எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிட்டோம். இது பட்டர் நான் குல்ச்சாவோட சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மனமும் சுவையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷை என்னோட ஷேர் பண்ணிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.